ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஏப்ரல் 21, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. லீலாவதி வந்து வெண்ணிலா எழுதின லெட்டரை படிச்சுட்டு இருக்காங்கல்ல. லாஸ்ட்டாக என்ன படிக்கிறாங்கன்னா, நான் எனக்கு ஏற்ற குடும்பமும் இது கிடையாது, நான் வாழ்கிறதுக்கு தகுதியான குடும்பம் இது கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. உடனே லீலாவதி சொல்கிறாங்க, நம்ம எப்படி நல்லா பார்த்துக்கிட்டோம், நம்ம வெண்ணிலாவை எவ்வளோ நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம், ஆனால் நம்மளை வந்து இப்படி நினச்சிட்டாலே தப்பா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே கௌதம் சொல்கிறாரு, கண்டிப்பாக இதை வந்து எழுதியிருக்க மாட்டாங்க, இந்த லெட்டரை வந்து வெண்ணிலா எழுதியிருக்க மாட்டாங்க, வெண்ணிலா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே அந்த உத்தமன் சொல்கிறாரு, மருமகனாக இருக்கார்ல வீட்டோட மாப்பிள்ளை, அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து பார்த்தீங்களா அவள் எழுதுனால லால வச்சு எழுதலாம் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வருண் அப்பா சொல்கிறாரு, வருணோட அப்பா வந்து, அண்ணாமலை இப்போ நீ என்ன பண்ண போகிற சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை அந்த லெட்டரை கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. வான்மதி சாராவுக்கு ஃபோன் பண்ணுறா, ஒரு குட் நியூஸு, இது மாதிரி வெண்ணிலா வந்து வீட்டை விட்டு வெளில போயிட்டா அப்படின்னு சொல்கிறா வான்மதி சாரா கிட்ட. சாரா ரொம்ப சந்தோஷமாக, உண்மையாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. இருந்தாலும் அந்த வெண்ணிலாவை நம்ப முடியாது, திரும்பியும் வந்தாலும் வந்துடுவா, இவ்வளோ பெரிய வசதியான வாழ்க்கையை விட்டு எப்படி அவள் போவா, ஏதாச்சும் பிளான் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வர பாப்பா, அதனால் இனிமேல் வரக்கூடாத மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. உடனே வான்மதியும், ஆமாம் கரெக்டு தான், திரும்பி இந்த வீட்டுக்கு வரவும் வாய்ப்பு இருக்குது, அதனால் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணணும்னு சொல்லி ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பிளான் போடுறாங்க. அது வந்து காமிக்கலை. அதுக்கு அடுத்தது வெண்ணிலா அம்மா வெண்ணிலா அப்பா காஃபி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறா வெண்ணிலான்னு கேட்குறாரு வெண்ணிலா அப்பா வெண்ணிலா அம்மாட்ட. அவள் வந்து காஃபி காலைல கொடுத்தேன் வேணான்னு சொல்லிட்டா, குளிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்போ வந்து வீட்டை விட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் வந்தா, எனக்கே சந்தேகமாக இருக்குது, என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றா வெண்ணிலா, என்ன பிரச்சனையாக இருக்குன்னு தெரியலை, யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் வேற வந்திருக்கா அந்த லேட் நைட்டில் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அப்போ வந்து நீங்களே கேளுங்க வெண்ணிலாவை அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலா அம்மா. வெண்ணிலாவை கூப்பிட்றாங்க. வெண்ணிலா அப்போ தான் வெளில வந்து நிற்கிறா. வாமா உட்காருமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உட்கார வந்து, ஏம்மா என்ன பிரச்சனை, அங்கே யார் என்ன சொன்னாங்க, எதுக்குமா வீட்டை விட்டு அந்த லேட் நைட்டில் வந்த, அங்கே உள்ளவங்க ஏதாச்சும் சொன்னாங்களா, இல்லை அந்த வீட்டில் உள்ளவங்க ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும்போது, யாரும் எதுவும் சொல்லலை, என்னை எதுவும் கேட்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணாமலை கார் வந்து நிற்கிது. அண்ணாமலை இறங்கி வராங்க வீட்டுக்குள்ளே. வாங்க அண்ணின்னு சொல்லி கூப்பிட்றாங்க வெண்ணிலா அம்மா. அண்ணாமலை உள்ளே வந்து வெண்ணிலாட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. சரி போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க வெண்ணிலாவும் அண்ணாமலையும். ஏன் வீட்டை விட்டு வெளில வந்த, நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், எனக்காக நீ நிற்பன்னு சொல்லியும் ஏன் என் நம்பிக்கையை உடைச்ச, ஏன் வீட்டை விட்டு என்கிட்ட சொல்லாமல் கூட வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அப்போனா நீ என் மேலே வச்சுருக்க மரியாதை அவ்வளோதானா, அப்போனா என் மேலே உனக்கு மரியாதை இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைத்த, உங்கள் முகத்தை பார்த்து என்னால் பேச முடியாது, அதனால தான் நான் வந்து நேற்று நைட்டு வெளில வந்தேன். இந்த லெட்டரை எழுதின நீ தானான்னு கேட்குறாங்க அண்ணாமலை. ஆமாம் நான் தான் எழுதினேன்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் இந்த லெட்டரை படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை படிக்கிறா. இது நான் எழுதினதே இல்லையே அப்படின்னு மனசில் நினைக்கிறா. இருந்தாலும் நம்மளே நம்ம எழுதினதாகவே சொல்லிடலான்ட்டு, இது யார் நீ தான் எழுதினியான்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் எழுதுனேன்னு அவள் சொல்கிறா. உடனே அண்ணாமலை வந்து அடிக்க கை ஓங்குறாங்க. ஏன் பொய் சொல்கிற, நீ இந்த லெட்ரு வந்து எழுதலைன்னு நல்லாவே தெரியும், இது உன் கையெழுத்துலன்னு எனக்கும் நல்லா தெரியும், அது உனக்கும் தெரியும், அப்புறம் எதுக்கு வந்து பழியை உன் மேலே போட்டுக்கிற, எதுக்கு வீட்டை விட்டு வெளில வந்த சொல்லு அப்படின்னு சொல்லவும் அவள் அழுதுகிட்டே சொல்கிறா, பிடிக்காதவன் கூட எப்படி வாழ முடியும், உங்கள் பையனுக்கு வந்து ஏற்ற பொண்ணு சாரா தான், அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழட்டும், நான் வந்து உங்கள் பையன் கூட வாழ்ந்தால் அவருக்கு வந்து சந்தோஷம் இருக்காது அப்படின்னு சொல்கிறா. ஏன் இதை வந்து அவனே சொன்னானா, அவனே உன்னை விட்டு வாழ்க்கை விட்டு போன்னு சொல்கிறானா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லத்த, சாரா தான் வந்து அவருக்கு ஏற்ற பொண்ணு, அவரும் அவர் மேலே உயிரே வச்சுருக்காங்க, ரெண்டு பேரும் உயிருக்கு உயிராக விரும்புகிறாங்க, அவங்க வாழ்க்கையில் நான் வரக்கூடாதுன்னு தான் நான் விலகிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே சாரா வந்து நல்லவ கிடையாது, அவள் வந்து காசுக்காக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கா, அவன் மேலே அன்பு கிடையாது, காதல் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அதை நம்பாமல் ரெண்டு பேரும் உண்மையாக லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கே கல்யாணம் பண்ண வச்சுருங்கன்னு சொல்கிறா. நான் எப்படி உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல வெண்ணிலா,
வருண் மாதிரி எத்தனையோ பேரை ஏமாற்றி தான் வந்து இது நிறைய சொத்துக்காக எத்தனையோ பேரை ஏமாத்திருக்கா. வருணை கூட காசுக்காக தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. கல்யாணம் அவன் ஆனவன் தெரிஞ்சும் அவனோட சொத்துக்காக தான் அவள் வந்து வருணை அடையணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லவும் அதையும் அவன் நம்பாமல் நீங்கள் அவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கா. நான் இப்போவே உனக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறேன் அந்த சாரா நல்லவ இல்லைன்னு, அப்படின்னா என் கூட வருவியா வீட்டுக்குன்னு சொல்கிறாங்க. உடனே இல்லத்தை என்னை கம்பல் பண்ணாதீங்க, நீங்கள் அவங்க 2 பேரும் ஒன்றா வாழ்கிறது தான் கரெக்டாக இருக்கும். நான் தான் அவர் வந்து சொன்னதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லை வெண்ணிலா, உனக்கு வந்து புரியல சாராவை பற்றி. அவள் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து வருணை நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் காப்பாற்றணும் அந்த சாராட்டேந்துன்னு சொல்கிறாங்க. இல்லத்த, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழட்டும். அவர் வந்து சாராவை தான் கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு நினைக்கிறாரு. அதனால் என்னை விட்டுருங்கத்த, என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்கத்த, என்னை மன்னிச்சிடுங்கத்தன்ட்டு வெளில போயிடுறா. இங்கே வீட்டில் வந்து வான்மதி வந்து நகை பாக்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு காணும்னு சொல்லி கௌதம் சொல்லிகிட்டு இருக்கா. நகையெல்லாம் காணும். நேற்று அத்தை வந்து எனக்கு நேற்று கூட நான் பார்த்தேன், அத்தை கொடுத்த நகை, இது அண்ணாமலை அத்தை கொடுத்த நகை. திடீர்னு நான் காணுன்னு சொன்னால் என் மேலே தானே சந்தேகப்படுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கௌதம்கிட்ட நடிச்சிட்டு இருக்கா வான்மதி. அம்மா கூட எடுத்து வச்சிருப்பாங்க, அவன் அம்மாட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. உடனே உத்தமனும் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்காரு. உத்தமனும் தேடிட்டு இருக்காரு. அங்கே பேக்லலாம் வச்ச பணத்தை காணும், லாக்கர்லாம் வச்ச பணத்தை காணும்னு தேடிக்கிட்டு வராரு. அவரும் ஹாலுக்கு வந்து இங்கே என்னன்னா லீலாவதி வந்து சுகமாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. வருண் அப்பா வந்து ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கேட்குறாரு. இல்லை, வெண்ணிலா அது மாதிரி எழுதி வச்சுட்டு போயிட்டா, புரிஞ்சுக்காம நம்மளெல்லாம் கோவமாக போனால் அண்ணாமலை என்ன ஆச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல, இன்னும் வரலை, அதனால் யோசிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அங்கே உத்தமன் வராரு. வந்து என்ன மாப்பிள்ளை, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு லீலாவதி. ஆமாத்த, வீட்டில் வச்சுருந்த பேக்கில் வச்சுருந்த கடைக்காசை காணும், நானும் எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கேருந்து வந்து வான்மதியும் கௌதமும் இது மாதிரி நகையை காணும்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப புதுசாக இருக்குது, இது மாதிரி நம்ம வீட்டில் இருந்ததே கிடையாது, வச்ச பணம் காணா போயிடுச்சு, நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அண்ணாமலை இல்லாத டைமில் போலீஸ்லாம் இன்ஃபார்ம் பண்ண வேணான்னு வருண் அப்பா சொல்கிறாரு. இல்லை, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணிடுறாரு அவர். போலீஸும் அங்கேருந்து வராங்க, வந்து தேடி பார்க்குறாங்க. போலீஸ் வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. இது வந்து திருட வந்து வெளிலேருந்து வந்து திருடின மாதிரிலாம் தெரியல, நீங்கள் வேறு யாரும் மேரேஜ் சந்தேகப்படுறீங்களா வீட்டில் உள்ளவங்கன்னு கேட்கும்போது, இல்லை வெளியாளுங்க வந்து இங்கே யாரும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, அதுமாதிரி வேலை செய்கிறவங்களும் சாயந்தரமாக 6 மணிக்கெலாம் போயிடுவாங்க, உங்களுக்கு யாருமாச்சும் சந்தேகமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க போலீஸ். உடனே இந்த வீட்டு மருமக தான் வந்து நேற்று வெளியில் போனது யார்ட்டையும் சொல்லாமல் எனக்கு அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு அந்த உத்தமன் சொல்கிறாரு. சொல்லவும் என்ன அப்போ நினச்சிட்ருக்கீங்க, இந்த வீட்டு மரும மேலேயே இப்படி பேசுகிறீங்களே, இப்படிலாம் சொல்கிறீங்களே, இப்போ வந்து நான் வந்து பழி சுமத்தில் சந்தேகமாக தான் இருக்குதுன்னு சொன்னேன், போலீஸ் கண்டுபிடிச்சா தெரிய போகுது யார் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ கௌதம் திட்டுறாரு, ஏன் இந்த வீட்டு மரும மேலே வந்து பழிய போடுறீங்க அப்படின்னு சொல்லவும், எதுக்கு இப்படி நீங்கள் பதட்டப்படுறீங்க, இந்த காசு அமௌண்ட்லாம் வந்து அண்ணாமலை அத்தைக்கு வந்து நான் கணக்கு தரணும் கடைக்காசு, அதனால் அவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேணும், நீங்கள் சொல்கிறீங்களான்னு சொல்லுங்கள், நான் இதை அப்படியே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி கௌதம் வாய் அடைச்சிடுறாரு அந்த உத்தமன். சாரா வந்து ஒரு பேக் எடுத்துக்கிட்டு வெண்ணிலா வீட்டுக்கு போய் யாருமே இல்லாத டைமில் வெண்ணிலா அவரை பெட்ரூம்குள்ளே வந்து ஒரு பேகை வைக்கிறா. பெட்டுக்கடியில் வச்சு ஏந்திரிக்கிறா அந்த பேகை. அப்போது வந்து வெண்ணிலா வந்துடுறா. எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும், உடனே பேச்சை மாற்றிட்டு, உனக்காக தான் வந்தேன், உங்கள்கிட்ட தேங்க்ஸ் சொல்ல தான் நான் வந்தேன், எந்த பொண்ணும் வந்து தான் கட்டின புருஷன் வந்து விட்டு தர மாட்டா, ஆனால் நீ எனக்காக விட்டு கொடுத்துருக்க, ரொம்ப நன்றி வெண்ணிலா, நன்றி சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி மாற்றிடுறா. இல்லை நான் தான் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் வந்துட்டேன், அவர் சொன்னதை நான் புரிஞ்சிக்காம நான் வந்து தப்பாக புரிஞ்சிட்டனால தான் இவ்வளோ பிரச்சனையும் காரணம், அதனால் நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறா. இல்லை வெண்ணிலா, வருண் ஃபஸ்ட்டே அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கணும், இல்லை ஒன்ட்டையாச்சும் ஒழுங்காக சொல்லியிருக்கணும், எல்லாமே வருண் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்கிறா. இல்லை வருண் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி இவ விட்டு கொடுக்காம பேசுகிறத பார்த்துட்டு,
வருண் உன்னை இவ்வளோ வெறுத்தும் நீ வருணையே விட்டு கொடுக்காம பேசுறியா அப்படின்னு மனசில் யோசிச்சுட்டு இருக்கா. சரி வெண்ணிலா, நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. உடனே வான்மதி ஃபோன் பண்ணுறா சாராக்கு. என்ன சாரா, நீ வந்து நம்ம நினச்ச மாதிரி வெண்ணிலாட்ட அந்த பேகை ஒப்படைச்சிட்டியா, அங்கே வச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறா. பிளான் சக்ஸஸ், நான் வெண்ணிலாட்ட சேர்த்துட்டேன் அந்த பேகை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக நுழையவே கூடாது வெண்ணிலா அப்படின்னு சொல்லி இந்த வான்மதி சொல்லிகிட்ருக்கா. சரி நேரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறா. அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போகிற எபிசோடு நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.